இந்த பை வச்சிருக்கிற பைத்தியக்கார பையில எங்கேயோ பாத்துருக்கனே. நீ அந்த குமார் அவங்க பையன் தானே? குமாரே நான் தான். நீ தான் குமாரா? டேய் என்ன தெரியல? தெரியலையே. சீனுடா. டேய் சீனு. டேய் அடோ பாவி எப்படி இருக்க? என்னடா இப்படி வளர்ந்துட்ட? எத்தனை நாளாச்சு அவனை பார்த்து. அம்மா வீடு எங்கடா இருக்கு? இந்த பக்கத்துல தான்டா. என் வீடு இந்த பக்கம். ஆமா பசங்க எல்லாம் பாத்தியலடா? இப்படி இருக்காங்க? நல்லா இருக்காடா. ஆமா அவங்க எல்லாம் பார்த்து எவ்வளவு நாளா ஆச்சுடா. அதெல்லாம் மலரும் நினைவுகள்ரா. அந்த புள்ள ரேகா அப்புறம் இருக்கா? அதெல்லாம் நல்லா இருக்காடா. ஸ்கூல் படிக்கும் போது நானும் அவளும் சுத்த அந்த தியேட்டர்ல போகாத சந்துலாம் மச்சான் 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 அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிருக்கேன். என்னதான் இருந்தாலும் நல்ல பொண்ணுதான். அப்பா அப்புறம் இருக்காரு? அப்பா நல்லா இருக்காரு. எங்க இருக்காரா? இல்ல எதுக்கு இங்க நின்னு பேசிட்டு வா வீட்டுக்கு போய் பேசலாம் வா. ஏய் வீட்டுக்குலாம் வேணாம் ஒரு நாள் வரேன்டா டேய். உன் வீட்டுக்கு தான்டா போய் பேசலாம். சரி ஓகே வா பேசலாம் வா. சரி வா போல. டீச்சருக்கு லெட்டர் கொடுத்து அடி வாங்கணும். வாடா இதான் நம்ம வீடு. உள்ள வா. வீடு நல்லா இருக்கு. கண்டிப்பா சொந்த வீடா இருக்கு. உட்கார்றா. அப்புறம் எப்படி வீடு? நல்லா இருக்கு. எவ்வளவு மச்சான் வாடகை? வாடகையா? ஓன் ஹவுஸ்ரா? ஓன் ஹவுஸா? என்ன ஒர்க் பண்ற நீ? ஐடில ஒர்க் பண்றேன்டா. ஈசிஆர்ல ஒரு ஃபுட் கார்ட் வச்சு நடத்திட்டு இருக்கேன். அப்புறம் அப்பா சைடுல இருந்து ரெண்ட்லாம் வருது. மாமனார் போனதுக்கு அப்புறம் அவர் ப்ராப்பர்ட்டிலாம் நான் தான் பாத்துக்கிறேன். அப்படியே ஓடுது. எவ்வளவு வருமானம் வரும்? மினிமம் ஒரு 2-2.5 வரும்னு வச்சுக்கேன். வருஷத்துக்கா? வருஷத்துக்காவா? மாசத்துக்குடா. மாசத்துக்கா? அடடா போடா. நான் கூட வெளியே இருக்கிற காரை பார்த்துட்டு கால் டாக்ஸி தான் ஓட்டுறேன். கால் டாக்ஸியா? ஏய் ஓன் காரா? அது ஹவுஸ் யூஸுக்கு மட்டும். பெரிய கார் சர்வீஸ் போயிருக்கு. நாளைக்கு வந்துடும். அதுக்கு எவ்வளவு பில்லு திட்ட போறான்னு தெரியல. அப்ப அந்த பைக்கு என்னோடதுதான். ஒன்னு என்னது, இன்னொன்னு என் ஒய்ஃபுது. இது யாரா? உன் பொண்ணா? பொண்ணா? பின்ன பையனா? ஏய் என் ஒய்ஃபுடா. என் மாமனார் எனக்கு நிறைய சொத்து கொடுத்தாருன்னு சொன்ன பாரு. அதெல்லாம் சொத்து கிடையாது. அவர் எனக்கு கொடுத்த உண்மையான சொத்து என் பொண்டாட்டி தான்டா. ரேகாவோட சொக்கா இருக்காளே. எங்க அப்பாவுக்கு வேணா எங்க அக்கா பெரிய சொத்தா இருக்கலாம். ஆனா எங்க மாமாவுக்கு கம்பெனி இவரு மச்சான். மச்சானா? இருக்கலாம். உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம். என்னையும் எங்க அக்காவும் பார்த்தா சந்தேகம் இருக்கலாம். எனக்கே இருக்கு எங்க அப்பா மேல டவுட். யாருங்க? நான் தான் சொல்லிருக்கேனம்மா, சின்ன வயசு ஃப்ரெண்டு குமார். உங்க சின்ன வயசு ஃப்ரெண்ட் உங்ககிட்ட இருந்து காசெல்லாம் ஏமாத்தி வாங்குவாரே, அந்த ஃப்ராட் குமார்? இல்ல அந்த குமார் மாதிரி வேற குமார். ஓ ஹாய்ண்ணா. காஃபி டீ ஏதாச்சும் சாப்பிடுறீங்களா? டீ காப்பியா? டீ காப்பிலாம் உடம்புக்கு கேடுன்னு சொல்லி வைக்க மாட்டியா? ஓ மை காட், அப்படியா? எனக்கு தெரியாது. எப்போ? டீ காப்பிலாம் நான் குடிக்க மாட்டேன். வேணாம். குடிக்க மாட்டேன். பூஸ்ட். அட பரதேசி. பூஸ்ட் கேக்குது பாரு, வேஸ்ட். ஐயோ இவன் வேற முளைக்கிறாளே. மாமா நான் போய் பூஸ்ட் போட்டு வந்துடுறேன். மச்சான் கிச்சன் இங்க இருக்கு. அவன் அங்க போய் பூஸ்ட் போட போறான். இது வேற பூஸ்ட். வேற பூஸ்டா? மச்சான் உன்னை பாக்கையில எனக்கே சந்தோஷமா இருக்குடா. ஏண்டா? நீ செட்டில் ஆனது நானே செட்டில் ஆன மாதிரி இருக்குடா. அதெல்லாம் என்னடா? இந்த பூஸ்ட் வந்துருச்சே. தேங்க்ஸ்மா தேங்க்ஸ்மா. என்னம்மா சில்லுன்னு இருக்கு? அது தண்ணி. பூஸ்ட் வருது. தண்ணியா? மாமா ஏமா போற வந்து உட்காருமா. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நானா? நான் எதுக்கு? அட உன்கிட்ட பேசணுமா? சேரப்பட்டு உட்காரு. நம்ம வீட்டுல என்ன கூச்சப்பட்டுட்டு என்ன பேச போறான்? உட்காருமா கூச்சப்படாம. நம்ம வீடா? நம்ம வீடா? என்னங்க? மச்சான் உங்களுக்குள்ள ஒன்னாயிட்டோம்ல. ஏக்காவை மனசுல வச்சுட்டு பேசுறானோ? மச்சான் நம்ம கூட படிச்சான்ல சதீஷ். ஆமா நம்ம மண்ட சதீஷ். அவன் இங்கதான் பக்கத்துல ஐடி கம்பெனில வேலை பார்த்தான். சரி போன வாரம் செத்துட்டான். செத்துட்டானா? இந்த ஐடி கம்பெனில ப்ரெஷரா இருக்கும்ல, உனக்கு தான் தெரியுமே. நம்ம கம்பெனி அவ்வளோ ப்ரெஷர்லாம் ஒண்ணு இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கும். அதான் ப்ரெஷர் தாங்க முடியாம தூக்க மாட்டிட்டான். தூக்க மாட்டிட்டானா? அப்புறம் உங்க அப்பா ஏதோ அந்த பில்டிங்ல வாடகைக்கு விடுறாரு. சரி. அதே மாதிரிதான் எங்க சித்தப்பா வச்சிருந்தாரு. அப்படியா? ஆமா. போன வாரம் கவர்மெண்ட்ல வந்து இடிச்சிட்டாங்க. இடிச்சிட்டாங்களா? ஆமா. உங்க இடம் எப்படி? சரி நம்ம பில்டிங்லாம் அப்படி ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் சேஃபா தான் இருக்கு எல்லாமே. கரெக்ட் தான். கவர்மெண்ட்ல ஜேசிபி எடுத்துட்டு வந்து நிப்பாட்டிட்டா, இடிச்சிட்டா, அவ்வளவுதான். ஒன்னும் பண்ண முடியாது. இவ்வளவு ஓப்பனா வன்மத்தை கொட்டுறானே. மச்சான் இந்த ஷேர் மார்க்கெட்ல காசு போட்டிருந்தியா, அது என்னாச்சு? ஆமா கொஞ்சம் போட்டிருக்கேன். ஷேர் மார்க்கெட் பத்தி உனக்கு என்ன தெரியும்? தெரியும், ஓரளவு தெரிஞ்சனால தானே போட்டிருக்கேன். உனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு A to Z தெரியும்.
ஷேர் மார்க்கெட்ல காசு போட்டு செட்டில் ஆனவனோட செத்தவன் தான் அதிகம். செத்துருவாங்களா? ஆமா. என்னடா சொல்ற? நான் பயமுறுத்துறேன்னு நினைக்காத, இதான் உண்மை. ஷேர் மார்க்கெட்டில் உனக்கு A to Z தெரியும், ஆனால் ஷேர் மார்க்கெட் ஸ்பெல்லிங் தெரியுமா உனக்கு? இவன் ஒருத்தன் டேய், நீ சொல்றத பார்த்தா எனக்கே பயமா இருக்குடா. அதுக்காக எல்லாருக்கும் எல்லாமே நடந்துடும் நினைச்சு வாழ முடியுமா? அப்படி பார்த்தா உயிர் வாழ முடியுமா நாம? அப்படிலாம் இல்ல மச்சான், யாருக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். என்ன வேணாம்? போ, நீ ரோட்ல கார்ல போயிட்டே இருக்க, பிரேக் பிடிக்கல, தூக்கி அடிச்சு. இப்படிலாம் எதுவும் நடக்காதுடா. நான் தான் பக்காவா காரை சரி சுட்டுருக்கேன். நீ சரி சுட்டுருக்க, ஆப்போசிட்ல வரவ சரி சுடல, நேரா கொண்டு வந்து சொல்லி. என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. யாருங்க இவரு? எல்லாத்தையும் நெகட்டிவாவே பேசிட்டு இருக்காரு. அதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, எல்லாம் பாசிட்டிவா தான் நடக்கும். பாசிட்டிவா? இப்போ ஒரு பாரு பாசிட்டிவா. நீங்க குடும்பத்தோட திருப்பதிக்கு போறீங்க, பாசிட்டிவா? பாசிட்டிவா? அங்க போய் சாமி கும்பிடுறீங்க, பாசிட்டிவா? திரும்ப ரிட்டர்ன் வீட்டுக்கு வரீங்க, பாசிட்டிவா? அங்க உங்க டிரைவர் பள்ளத்துல வரான், பாசிட்டிவா? இது வேற. ஆனா உனக்கு எதுவும் ஆகல, பாசிட்டிவா? பாசிட்டிவா? என்னங்க? ஆனா நீ உயிருக்கு போராடுற, பாசிட்டிவா? ஆனா நான் உனக்கு ரத்தம் கொடுக்க ஓடி வரேன், பாசிட்டிவா? ஆனா என்னால அன்பார்ச்சன் டேப்லெட் கொடுக்க முடியல, பாசிட்டிவா? ஏன்னா நான் ஓ பாசிட்டிவ், நீ ஓ நெகட்டிவ். என்னால உனக்கு பிளட் கொடுக்கவும் முடியல, உன் டெத்தை என்னால தடுக்கவும். டேய், என்னடா பாசிட்டிவா நெகட்டிவா பேசிட்டு இருக்க? என்ன உனக்கு பாசிட்டிவா பேசணும், அவ்வளவுதானே? இங்க பாரு, என்னை பத்தி, என் பொண்டாட்டி பத்தி, காரை பத்தி, திருப்பதி பத்தி, இத பத்தி மட்டும் பேசாத. சத்தியமா உன் குடும்பத்தை இதுல இழுக்க மாட்டேன். இது ஒரு பள்ளி கதை. பள்ளி கதையா? பாசிட்டிவ் பள்ளி கதை. பாசிட்டிவ் பள்ளி? ஒரு ஊர்ல ஒரு பாசிட்டிவ் பள்ளி இருந்துச்சான். இப்படிதான் கத்திட்டு இருக்கும். அதை பார்த்த இன்னொரு பள்ளி கேட்டுச்சான், நீ இவ்வளோ பாசிட்டிவா இருக்கியே, உன்னால உன் 2 காலையும் தூக்கிட்டு கை தட்ட முடியுமான்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த பாசிட்டிவ் பள்ளி சொல்லிச்சான், 2 கால நான் 4 காலையும் தூக்கிட்டு கை தட்டுவேன்னு சொல்லிச்சான். கை தட்டிச்சா? கை விட்டுருச்சு. விட்டு பால்ல விழுந்துருச்சு. பால்ல விழுந்துருச்சா? எந்த பால்? இந்த பால்ல. பாசிட்டிவ் பால். பால், பசும்பால் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால பாசிட்டிவ் பால். குடி மச்சான். என்னங்க உளறீங்க? வேணாம், குடி. வேணாம் 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 எடுத்துக்கோங்க. வேணாம், நான் பால்லாம் குடிக்கிறத உள்ள கொண்டு வைமா, போமா. வேலையே இல்ல. டேய், என்ன பண்ணுங்கற நீ? அதுக்குதான் நான் சொல்றேன், இப்ப நாளைக்கே உனக்கு ஏதாவது ஆகி தங்கச்சி நடுத்தருல நின்னு அத பார்த்து என் மனசு கஷ்டப்பட்டு இதெல்லாம் நடக்கணுமா? நடக்கூடாது. அதுக்குதான் நான் சொல்றேன், நீ ஒரு பாலிசி போட்டுக்கோ. இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்தா நீ சொன்னதெல்லாம் நடக்காம இருக்குமா? நடக்கும். ஆனா நாளைக்கு நீ செத்ததுக்கு அப்புறம் தங்கச்சிக்கு ஒரு நல்ல அமௌண்ட், அந்த அமௌண்ட வச்சு தங்கச்சி இன்னொரு கல்யாணம் பண்ணலாம். இன்னொரு கல்யாணமா? தங்கச்சி சந்தோஷமா இருக்க கூடாதா? இருக்கணும் இருக்கணும் இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அதுக்குதான் நான் சொல்றேன், இன்சூரன்ஸ் பாலிசி போட்டுக்கோ. இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறதுக்கு நான் எங்கடா போறது இப்போ? அதுக்கு தானே நான் இருக்கேன். நீ இருக்கியா? அதான பிரச்சனை எனக்கு. நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேனே, நான் என்ன பண்றேன்னு கேட்டியா? நீ என்ன பண்ற? ஏஜென்ட், இன்சூரன்ஸ் ஏஜென்ட். இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா? யா. Bye.